சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம சூப்பரான சாரீ வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு டிசைன் வச்சுட்டு எப்படி நம்ம ஒரு குர்த்தா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி லைனிங் கிளாத் வந்துட்டு டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்டாக இருக்குது. அகைன் இதோட சைடில் வந்துட்டு நான் டாப்போட ஹைட் வந்து எனக்கு 15 இன்ச்சஸ் வேணும். ஸோ நான் 15 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ டபுள் ஃபோல்ட் ஆயிருக்குள்ள 4 லேயர் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் 4 லேயர் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதோட ஹைட் வந்துட்டு எனக்கு 14.5 இன்ச்சஸ் இருந்தால் போதும். பட் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 0.5 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டா கட் பண்ணும்போது அங்கே எங்கேன்னு கட் ஆகுன்றதுனால நான் 0.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபோல்டர் சைடில் வந்துட்டு 6 இன்ச்சஸ் ஷோல்டர் வித்து 3 இன்ச்சஸ் நெக் வித் வச்சுருக்கேன். நெக்கோட டெப்த் வந்துட்டு 4.5 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வந்து போட்டுக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 6.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு நேராக செஸ்டோட அகலம் வந்து ஒரு 11 இன்ச்சஸ் கிட்ட வச்சுக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் கர்வுக்கு ஒரு 3/4 இன்ச் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். தென் மேலேருந்து கீழே 14.5 இன்ச்சஸ் வந்து வெயிஸ்டோட ஹைட்டு. அதுக்கு நேராக சைடில் இருக்க அகலம் வந்துட்டு 9 இன்ச்சஸ் இருக்க மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் அப்படியே ரேண்டமாக நம்ம எப்பயும் எடுக்கிற அளவு தான் வச்சு கட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் என்ன மெஷர்மெண்ட்டு ரெடிமேட் குர்த்தி வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ சேனலோட ஓல்டு வீடியோஸ் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லா பேசிக்ஸான ஐடியாலாம் இருக்குது. இந்த மாதிரி ஷோல்டரோட ஸ்லோப் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் கிட்ட வச்சுக்கலாம். அதே மாதிரி வெயிஸ்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் மேலே ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி கர்வ்டாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க ஸ்ட்ரெயிட்டாக சைடில் மட்டும் ஒரு மாதிரி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இடுப்பு கிட்ட ஒரு 1 இன்ச் மேலே வச்சு கட் பண்ணிவிட்டு கர்வ்டாக ஷேப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்க லைனிங் பீஸை டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்டு, தென் லெஃப்ட் டு ரைட் ஒரு ஃபோல்டு, 4 லேயர் இருக்குது. ஸோ ஃபோல்டர் சைடில் வந்துட்டு வெயிஸ்டோட வித் வந்துட்டு 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஏ லைன் மாதிரி கர்வ் மார்க் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா நான் ஹைட் வந்து மெஷர் பண்ண மறந்துட்டேன். ஸோ எனக்கு 32 இன்ச்சஸ் தான் இருந்துச்சு. நான் அதை அப்படியே வச்சுக்க போகிறேன். நம்ம ட்ரேஸ் பண்ணதை இப்போ ஜஸ்ட் அப்படியே கட் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, மேலேயும் ஃபோல்டடாக இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எப்படி இந்த சேரீல வந்துட்டு சூப்பரான ஒரு குட்டி பஃப் இப்போ ரீசெண்டாக எல்லோரும் வைக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி பஃப் மாடல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத காட்டியிருக்கேன். ஸோ சேரீலையுமே இந்த மாதிரி பிங்க் கலர் பீஸ் வந்து முந்தி பார்ட்டில் இருக்குது. அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேரீயில் மேலே வந்து எல்லோ கலரில் குட்டி பார்டரும் கீழே பிங்க் கலரில் வந்து பெரிய பார்டரும் இருக்குது. ஸோ நான் அதை வந்து பார்டர் வந்து செப்பரேட்டாக கட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம மேலேயும் கீழேயும் 2 சைடும் ஒரே மாதிரி பார்டர் இருந்தால் மட்டும்தான் ஃபுல் சர்க்கிள் குர்த்திக்கு வந்து கீழே பார்டர் வந்து அட்டாச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நான் லே பண்ணி வைக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுங்க. கீழே குட்டியாக நம்ம ஃப்ரண்ட்டில் ஸ்கர்ட் பீஸில் குட்டியாக அந்த பிங்க் கலர் டிசைன் வரும். அது அவ்வளோ கூட தெரியாது. சொல்லப்போனால் இதுக்கு மேலே நல்லா பெரிய பார்டராக இருந்துச்சுன்னா இந்த மாடல் தைக்கும் போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சேரீயை ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டு டாப் பீஸை விரிச்சு விட்ட பொசிஷனில் வச்சுக்கிட்டு நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 எல்லோ பீஸ் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி சேரீ பீஸில். ஜஸ்ட்டு டாப் பீஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ்க்கு வந்து நம்ம தனியாக கட் பண்ண தேவையில்லை. நமக்கு லாஸ்ட்டில் ரிமைனிங் இருக்க பீஸ்லேயே ஸ்லீவ் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது தனியாக ஜஸ்ட் எடுத்து வச்சிட போகிறேன். ஓகே, தென் ரிமைனிங் இருக்க சாரீ பீஸை அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணுங்கள். 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்படியே நல்லா டபுள் ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல் சர்க்கிள் குர்த்தி வந்து இப்போ எப்படி கட் பண்ணலாம் ஸ்கர்ட்டுன்றதை பார்க்கலாம். இப்போது அந்த எல்லோ கலர் பார்ட் வந்து எனக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டேன். பிங்க் கலர் பார்ட் வந்து கீழே இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஃபோல்டட் சைட், இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் சைட். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிராஸை வச்சு டேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நகர்த்திக்கிட்டே வாங்க. உங்கள் வெயிஸ்டோட அளவு 9 இன்ச்சஸ் வச்சோல்ல, வெயிஸ்டோட சுற்றளவு அதுக்கு கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அது ஸ்ட்ரெயிட் லைன்லாம் இல்லாமல் கொஞ்சம் கேர்வ்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அந்த கேர்வில் வந்துட்டு நமக்கு ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து எனக்கு 37 இன்ச்சஸ் எனக்கு மடித்து தைக்கிறதுக்கும் சேர்த்து 37 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மேலே குட்டி சர்க்கிளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டு கீழேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு வரேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட சென்டரில் வந்துட்டு பிங்க் கலர் பார்ட் வந்து கொஞ்சம் கிடைக்கும். ஓகே, எனக்கு இந்த மாடல் ஓகே தான் அப்படின்றதுனால நான் அப்படியே விட்டேன். ஏன்னா மேலே ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் பிங்க் கலர் போர்ஷன் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டான். எனக்கு சைடில் அந்த எல்லோ கலர் பார்ட் இருக்குல்ல, ஸோ அந்த பார்டர் இருக்குல்ல, அந்த சைடில் எனக்கு கொஞ்சம் வந்து பத்தலை. ஸோ இப்போ கட் பண்ணி விட்டுறோம்ல அந்த பீஸ் இந்த மாதிரி லே பண்ணி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் பார்ட் இருக்கிறதுனால எல்லோ கலர் பார்ட் இருக்க மாதிரி நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ அகைன் நம்ம மித்த சர்க்கிள் கட் பண்ணோம்ல, ஸோ சேம் அதே மாதிரியே இந்த பக்கத்துல இருந்து வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எனக்கு ஒரு 5 இன்ச்சஸ் கிட்ட பத்தாம இருந்துச்சு. ஸோ சைடில் ஒட்டு போடுற மாதிரி இருந்துச்சு. சில சாரீஸில் வந்துட்டு கீழே சென்டரில் கீழே ஒட்டு போடுற மாதிரி இருக்கும், எனக்கு சைடில் ஒட்டு போடுற மாதிரி இருந்துச்சு. பட் இது நல்ல வைடான குர்த்தி அப்படின்றதுனால உங்களுக்கு வந்துட்டு ஒட்டு போட்டாலும் அவ்வளோ அசிங்கமாக தெரியாது, ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 லேயர் இருக்கும் இல்லையா, ஸோ 4 பீஸ் இருக்கும், 4 பீஸையுமே நம்ம வந்து ஒட்டு போடணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து கிடச்சிருச்சு. ரிமைனிங் மேலே இருக்க அந்த குட்டி சர்க்கிள் இருக்குல்ல, அதையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது மேலே கட் ஆகிற ட்ரையாங்கிள் பீஸ் வந்து நல்லா ஈவனாக இருக்கணும். ஒரு சைடு ஜாஸ்தியாகவும் ஒரு சைடு குட்டையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கர்ட் பீஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஓகே, கட் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக இருக்கான்றதை பார்த்து நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்லீவ் பீஸ் கட் பண்ணலாம். இந்த ஸ்கர்ட்லேயே கீழே கட் பண்ணி விட்டோம்ல, அதிலே ரிமைனிங் இருக்க பீஸில் தான் நான் வந்துட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த கர்வ்டை கட் பண்ணி விட்டோம்ல, அதில் ரிமைனிங் பீஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இல்லை கீழே இருக்க அந்த பிங்க் கலர் பார்ட் வந்து ஸ்லீவ்க்கு வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் அது வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். 4 லேயர் வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி முந்தி பார்ட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுலேயும் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கீழேருந்து மேலே 8 இன்ச்சஸ் இருக்கா, சைடில் 10 இன்ச்சஸ் அகலம் இருக்கான்றதை பார்த்துக்கிட்டேன் எனக்கு தேவையானது. ஸோ கீழேருந்து மேலே 8 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டேன். ஸோ ஓப்பன் சைடில் 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டாக 10 இன்ச்சஸ் இருந்துச்சு. ஸோ ஓப்பன் சைடில் 3 இன்ச்சஸ் இறக்க வச்சுக்கிட்டு நம்ம எப்பயும் மார்க் பண்ணுற ஸ்லீவோட அந்த கர்வ் வந்து போட்டுக்கலாம். ஸோ பாட்டம் ஸ்லீவ் வந்து நான் வந்து 7 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். நான் எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சேர்த்து தான் அளவு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ரெடி லென்த்தை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் வச்சுக்கோங்க. ஸோ மேலே குட்டி கர்வுக்காக இந்த மாதிரி பஃபுக்காக மேலே ஒரு 3 இன்ச்சஸ் டாட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி கர்வோட நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை விட பெரிய ஸ்லீவ்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு 2 வீடியோ கீழே வந்து நான் வந்து போட்டிருக்கேன், நல்ல பெரிய பஃப் வச்சது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஃபீடிங் கவுன்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன் சேரில் இருந்துட்டு. உங்களுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் என்ன அங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது விரிச்சு விட்டோம் அப்படின்னா 2 ஸ்லீவ் பீஸ் வந்து கிடச்சிரும். அந்த மேலே இருக்க குட்டியாக எல்லோ பட்டிருக்குல்ல, அதான் நம்ம வந்து அந்த பஃப் வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி முந்தி பார்ட் கட் பண்ணி வச்சோல, அது எனக்கு ஸ்லீவ் பீஸ்க்கு வேணான்னு சொல்லிட்டு அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பட் அது வேஸ்ட்டாக தான் ஆச்சு எனக்கு. நீங்கள் பெல்ட் வைக்கணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரே ஒரு டாப் பீஸ்க்கு மட்டும் அளவாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து பிங்க் கலரும் மேலே வந்துட்டு அந்த வைடு பார்ட் ஷேப் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு எல்லோ கலரும் நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ நமக்கு வந்து டாப் பீஸோட அளவுக்கே நமக்கு இந்த மாதிரி பிங்க் கலர் பீஸ் வந்து எனக்கு ஒன்று வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ சாரீ பீஸ் எடுத்திருக்கேன். பேக் பீஸுக்கு எல்லோ பார்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு இதோட நெக் இருக்குல்ல, நெக்கோட ரவுண்டு மட்டும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நிறைய மாம் அண்ட் டாட்டர் காம்போஸ், நிறைய சாரீ டு ஓல்டு குர்த்தி நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நெக்கோட லைன் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் ரெடி பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ்க்கு எந்த பீஸை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்கோட ரவுண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கிட்டு லைனிங் பீஸை வந்துட்டு அந்த பக்கமாக அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா சாரீ பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கும் போது உங்களுக்கு நீட்டான அவுட்புட் கிடைக்கும். மேலே வந்து இந்த உருண்டையாக தூக்கிட்டு வந்து இருக்காமல் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக நம்ம இப்போ டாப் ஸ்டிச் வந்து நீட்டாக போட்டு எடுத்துக்கலாம். நீட்டாக ஒரே அளவாக வச்சு போடுங்க. ஃபூட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபூட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த பீஸை அப்படியே ராங் சைட் திருப்பி போட்டோம் அப்படின்னா லைனிங் பீஸ்க்கு அளவாக நம்ம சாரீ பீஸை நீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைனிங் பீஸை மட்டும் தான் அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுக்கணும். சாரீ பீஸை வந்து அப்படியே ஒரு ஸ்கொயர் பீஸாக மட்டும் வச்சுருந்தாலே போதும். ஸோ இதை அப்படியே நீட்டாக வந்து நம்ம வச்சு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம வந்து இது பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இப்போ வந்து நான் என்ன செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லூப் அடிக்குது அப்படின்னு நான் வந்து செக் பண்ணேன். ஏன்னா சாரீ வந்து ரொம்ப வளவலன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு லூப் அடிக்குது அப்படின்னா டென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி saree பீஸையும் லைனிங் பீஸையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு பேக் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உள்ளே வந்து பிங்க் கலர் டிசைன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிங்க் கலர் கிளாத்துக்கு இந்த மாதிரி நான் பேக் பீஸ் ரெடி பண்ணோம்ல, ஸோ சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்க்கும் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்க்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். பேக் பீஸ்க்கு ரெடி பண்ணோம்ல அதே மாதிரி பீஸு. பட் இதுக்கு மேலே அந்த கோட் அந்த பார்ட் ஷேப் வருதுல்ல, அதுக்கு எப்படி நம்ம அந்த எல்லோ கலர் பீஸை வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் பார்ட்டை ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஷோல்டரோட விட்த் இருக்குல்ல, நம்ம 6 இன்ச்சஸ், நெக்கோட விட்த் வந்து 3 இன்ச்சஸ், நம்ம நார்மலாக எப்பயும் எடுக்கிற அளவு தான். நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கொள்ள சேம் லைனிங் அதே அளவு. ஸோ இந்த மாதிரி 6 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி ஷோல்டரோட அளவு எடுத்துக்கிறேன் விட்த்து. ஸோ இந்த மாதிரி ஹைட் டாப்போட ஹைட் வந்து நமக்கு 14.5 இன்ச்சஸ் தானே, ஸோ அதே அளவே நான் வந்து எடுத்துக்கிறேன். 14.5 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுத்துகிட்டு இந்த நீட்டாக அந்த டாப் பீஸ்க்கு அளவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நமக்கு கீழேருந்து மேலே நமக்கு எவ்வளோ இந்த எல்லோ கலர் பார்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து தெரியணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு 4 இன்ச்சஸ்க்கு ஓகேவாக இருந்தது வெயிஸ்ட்டில் வந்துட்டு மேலே அந்த எல்லோ கலர் போர்ஷன். இப்போ நம்ம அதை எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ கீழேருந்து மேலே 4 இன்ச்சஸ்க்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சேம் கீழே இந்த வெயிஸ்டோட அளவுலேருந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம அந்த ஷோல்டர் விட்டு போட்டிருக்கோம்ல அதே அளவு 6 இன்ச்சஸ் வந்துட்டு கீழே டாட் பண்ண லைனுக்கு நேரம் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து போட்டு விட்டுக்கலாம் ஷோல்டரோட விட்டுக்கு அளவாக. ஸோ கீழேருந்து அதே மாதிரி மேலேயும் நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம நெக்கோட டெப்த் வந்துட்டு 3 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம்ல, அந்த 3 இன்ச்சஸ் டாட் பண்ணிக்கலாம். டாட் பண்ணிக்கிட்டு இதையும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கீழே அந்த டாட் லைன் இருக்குல்ல அதோட நம்ம வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டு ரேண்டமாக ஒரு பார்ட் ஷேப் வந்து நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ ரேண்டமாக இந்த மாதிரி ஷோல்டர் லைன் இருக்குல்ல அதை ஒட்டி வர மாதிரி இந்த மாதிரி நான் வந்துட்டு பார்ட் ஷேப் வந்து போட்டுக்கிட்டேன். பட் இது வந்து வச்சு பார்க்கும்போது ரொம்ப அகலமாக இருக்கும். நம்ம ஷோல்டரோட லைன் இருக்குல்ல ஆம்ஹோல் கர்வ் கிட்ட வர மாதிரி இருக்கும் எப்படியும். ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் நான் அது வந்து அகலம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷோல்டர் லைன் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு உள்ளே வர மாதிரி கரெக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டேன். 1 இன்ச் ஒரு 1.5 இன்ச் கூட நீங்கள் உள்ளே வர மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வச்சு பாருங்கள், வச்சு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணி விட்டோம்ல அதுதான் என்னோட ஃபைனல் டிசைனு. ஸோ இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். நான் ஆர்ம் ஹோல் கர்வ் எதுவுமே கட் பண்ணலை. நீங்கள் அதெல்லாம் கட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன், அதெல்லாம் கட் பண்ணிங்கன்னா அங்கங்கே அலைன்மெண்ட் போகும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ நம்ம இந்த உள் வளைவு கட் பண்ணி விட்டுருக்கோம்ல அதை வந்து ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி ராங் சைடு பார்த்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் டபுள் ஃபோல்டு பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை தனியாக நம்ம நெக்லைனுக்கு தனியாக ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம கிளாத்து கட் பண்ணி இதுக்கு மேலே அட்டாச் பண்ணி திருப்பி விடுவோம்ல, ஸோ நீங்கள் அந்த மாதிரி மெத்தடும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம வந்துட்டு அந்த பிங்க் கலர் கிளாத்து ரெடி பண்ணியிருக்கோம்ல ஃப்ரண்ட் பீஸ்க்கு அதுக்கு மேலே வச்சு இதை அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிவிடுவோம். ஸோ நமக்கு இந்த ராய் எட்ஜ் மட்டும் சீல்டானால் போதும் அப்படின்றதுனால இந்த உள்ளே இருக்க அந்த பார்ட் ஷேப் இருக்குல்ல அதை மட்டும் ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி ராங் சைடு பார்த்து ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு நீங்கள் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி திருப்பி விட்டு தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 0.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம கீழேருந்து மேலே 4 இன்ச்சஸ் வச்சுருக்கோம்ல ஒரு 4.5 இன்ச் மேலே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மடக்கி தைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணியை வச்சு நீங்கள் வந்து மடக்கி தைச்சிக்கலாம். பட் இதெல்லாம் மேலே தெரியும் அப்படின்றதுனால த்ரெட்டு வந்து நீங்கள் கரெக்டாக பிங்க் கலர் கிளாத்துக்கு பிங்க் கலர் த்ரெட்டு, எல்லோ கலர் கிளாத்துக்கு எல்லோ கலர் த்ரெட்டு, உங்களோட saree எப்படி இருக்கோ அதுக்கு கரெக்டான கலர் காம்பினேஷனில் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டிச்சிங்கும் வந்து நீட்டாக போடணும், ஏன்னா மேலே வந்து தெரியும் இந்த ஸ்டிச்சிங் எல்லாமே. ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த பார்ட் டிசைன் இந்த மாதிரி உள்ள பார்ட் இருக்குல்ல அது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்க்கு பிங்க் கலர் பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம்ல இதுக்கு மேலே நம்ம எந்த மாதிரி பொசிஷனில் கட் பண்ணி எடுத்துருக்கோமோ அதே பொசிஷனில் வச்சுட்டு நீட்டாக வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி வச்சு பாருங்கள், வச்சு பார்த்துட்டு நீட்டாக வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம டாப் அந்த எல்லோ கலர் பீஸ் இருக்குல்ல அதோட ரைட் சைடு வந்து மேலே தெரிகிற மாதிரி கீழே இருக்க பிங்க் கலர் பீஸ்லையுமே ரைட் சைடு மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு இது மேலே நீட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கார்னரில் வச்சு அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ நல்ல கார்னரை வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன்.
அதே மாதிரி கீழே இருக்க பிங்க் கலர் கிளாத்தும் மேலே இருக்க எல்லோ கலர் கிளாத்தும் சென்டரும் கரெக்டாக மீட் ஆகுதான்னு பார்த்து வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த எல்லோ கலர் கிளாத்தில் சென்டராக நீங்கள் நாட்டு வைக்கலாம், இல்லை பட்டன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டன்ஸ் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இல்லை நிறையா அந்த டிசைன்லாம் இருக்குல்ல, நம்ம ரோப்புக்கெலாம் டிசைன் வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ரோப் மாதிரி வச்சு நீங்கள் டிசைன் கூட பண்ணிக்கலாம். அந்த லட்கன் டிசைன் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஓல்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன். லட்கன் எப்படி நிறையா ஒரு 6-7 மெத்தட்ஸ் நினைக்கிறேன், ஞாபகம் ரொம்ப ஓல்டு வீடியோ அது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். சேனலோட பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும், நிறையா சர்ச் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன் பார்டர் வந்து வேறு டிசைன் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பிங்க் கலர் கிளாத் இருக்குல்ல, அதுதான் நமக்கு ஒரிஜினல் டாப் பீஸோட சைஸ்க்கு நம்ம கரெக்டாக வச்சு லைனிங் பீஸையும் அதையும் அட்டாச் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதே அளவுக்கு இப்போ மேலே வச்சுருக்கோம்ல அந்த எல்லோ கலர் பார்ட்டை அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுங்கள், அந்த ஆம்கோல் எல்லாமே. இல்லைன்னா அந்த எல்லோ கலர் பார்ட் வந்து அலைன்மெண்ட் மிஸ் ஆகும். ஸோ இது வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பீஸையுமே நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த எல்லோ கலர் பார்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து எப்படி ஷோல்டர் வந்துட்டு ஃபுல்லாக சீல்டு ஆகிற மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் அந்த மெத்தோடு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டாப் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்லீவ் பீஸ் எப்படி அந்த குட்டி பஃப் வந்து வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன் பெரிய பஃப் வந்து ஸ்லீவுக்கு வந்து எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு, சேம் அதே மாடல் தான் இதுக்குமே. மேலே வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு நம்ம வச்சுருக்கோம்ல, அதில் இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு விட்டுக்கோங்க. ஸோ 2 ஸ்லீவையுமே அப்படியே கையோடு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஒன்று ரெடி பண்ணிட்டு இன்னொன்று ரெடி பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் முதலேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே கையோடையே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 த்ரெட்டு வரும்ல, பாபின் கேஸ்லேருந்து ஒன்று, நம்ம மேலே நீடிலேருந்து ஒன்று, இந்த 2ஐயும் தனியாக பிரிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு த்ரெட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சுருக்கு வந்து நம்ம நீட்டாக வந்து கிடைக்கும், அந்த ப்ளீட்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். இது நல்லா அந்த மேலே அந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அது ஃபுல்லாக வர மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து அந்த சுருக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ 2 ஸ்லீவுக்குமே இதே மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு த்ரெட்டை மட்டும் பிடிச்சிட்டு இன்னொரு த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டு நூல் பிஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ரேண்டமாக ஸ்டிச் போட்டு மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த மேலே கார்னர் கொண்டு போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி குட்டி பஃப் வந்து கிடைக்கும். ஸோ அந்த குட்டி பஃப் வந்து நம்ம ஷோல்டர் கிட்ட வர மாதிரி ஸ்லீவும் டாப் பீஸும் நல்ல பக்கமும் அடியில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் லைன் இருக்குல்ல, அதுலேருந்து கீழே ஒரு சைடு கீழே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து அந்த பக்கம் கீழே ஒரு ஸ்லீவ்க்கு வந்துட்டு 2 டைமில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்படி வச்சோம் அப்படின்னா பஃப் வந்து ஈவனாக டிவைட் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு பக்கம் ஸ்லீவுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு டாப் பீஸு. ஸோ இன்னொரு பக்கம் ஸ்லீவும் நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் பீஸ் இருக்குல்ல, ஸ்கர்ட் பீஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸ்கர்ட் பீஸில் இந்த மாதிரி கீழே 4 பீஸ் ஒட்டு போடுறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ நீங்கள் கட்டிங் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். எப்போவுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் தனியாக கொஞ்சம் டைம் ஒதுக்கி நான் வந்து கொடுக்கல. நான் வந்து அப்படியே கையோட எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதோ அதை அப்படியே நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுமே கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க பாயிண்ட்டே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. ஸோ அதனால தான். ஸோ நம்ம 4 பீஸ் வந்து ஒட்டு போடுறதுக்கு எடுத்து வச்சோம்ல, அந்த 4 பீஸையுமே இதே மாதிரி ஒட்டு போட்டுக்கலாம். கீழே நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி ஒட்டு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வேஸ்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே லைனிங் கிளாத் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே டாப் பீஸோட நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே ஸ்கர்ட் பீஸோட ராங் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. சாரீ பீஸில் நல்ல பக்கம் ரைட் சைடு ராங் சைடு இல்லை அப்படின்னீங்கன்னா நம்ம கீழே வந்து ஒட்டு போட்டிருக்கோம்ல, அதில் பிசுறு பக்கம் தெரிகிறது தான் ராங் சைடு. அந்த நீட்டாக சீல்டாக இருக்க இடம் வந்துட்டு நல்ல பக்கம் சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நீங்கள் இதே மாதிரி ஸ்கர்ட் பீஸ் வந்து வேஸ்ட்டில் இடுப்பு சுற்றி நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. சைடில் ஓரம் அடிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்லீவோட பாட்டமில் இருந்துட்டு இந்த மாதிரி இடுப்பு இருக்குல்ல, இடுப்போட அளவு வரைக்கும் நம்ம அப்படியே கார்னரில் வச்சுட்டு ஸ்டிச்சிங் வந்து போட்டு வந்துக்கலாம். ஸோ இடுப்புக்கு கீழே 4 லேயர் இருக்கும்.
மேலே லைனிங் பீஸு 2 saree பீஸு அடியில் ஒரு லைனிங் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு கீழே இந்த 4 பீஸையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு 3 இன்ச்சு ஒரு 3 to 4 இன்ச்சுக்கு இந்த 4 பீஸையும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே ஸ்டிச்சிங் போட்டு இந்த 4 இன்ச்சுக்கு கீழே மேலே இருக்க லைனிங் பீஸையும் அடியில் இருக்க லைனிங் பீஸையும் மட்டும் ஒன்றா வச்சு அப்படியே ஃபுல்லாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைனிங் பீஸோட விட்த் வந்து கம்மியாக இருக்கும், saree பீஸோட விட்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி தனித்தனியாக அட்டாச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒடுக்கமாக இருக்காது, அவுட்புட் வந்து நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி லைனிங் பீஸை ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இந்த லைனிங் பீஸை மேல் பக்கமாக தூக்கி விட்டோம் அப்படின்னா இதுக்கு நடுவில் வந்துட்டு 2 saree பீஸும் ஒரு ரேண்டமான பாயிண்ட்ல வந்துட்டு ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும். ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணாமல் இருக்கோ அந்த பாயிண்ட்லேருந்து டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி saree பீஸையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு சைடில் மட்டும் தான் நான் ஓரம் அடிச்சிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம பிடிச்சும் அடிச்சுக்கலாம். பிடிச்சடிக்கிறது எப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஒரு சைடில் ஓரம் அடிச்சிருக்கோம்ல, இதே மாதிரி இன்னொரு சைட்லேயே ஓரம் அடிச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒட்டு போடுற பீஸ் வந்து கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ சைடில் வந்து நீட்டாக இது மாதிரி ஒட்டு போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி ஒட்டு போடுங்க. அதே மாதிரி வேஸ்ட் லைனும் நீட்டாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பாட்டமை டபுள் ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைனிங்கோட பாட்டமையும் டபுள் ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து கிடைக்கும். இப்போ சைடில் எப்படி பிடிச்சடிக்கிறது நான் வந்து காட்டுறேன். ஸ்லீவோட அளவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லீவோட எனக்கு வந்து 6 inches வேணும், எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 inch வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல. ஸோ அதனால் அதேமாதிரி ஆர்ம் ஹோல்க்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவோட பாட்டமில் வந்துட்டு ஆர்ம் ஹோல் வரைக்கும் வந்துக்கிட்டு அதுக்கு கீழே வேஸ்ட்டில் வந்து எனக்கு தேவையான அளவை டாட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேஸ்ட்டோடு வந்து அப்படியே கர்வாக முடிக்க வேண்டாம், வேஸ்ட் வரைக்குமே அதே அளவோடு வரணும். வந்துட்டு கீழே அந்த 4 inchesக்கு சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து நீங்கள் பிடிச்சடிக்கிறது நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வேஸ்ட்டு கிட்ட கரெக்டாக அந்த ஃபிட்டிங் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடில் இந்த மாதிரி பிடிச்சி அடிச்சுக்கோங்க. ஸோ அவுட்புட் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அந்த பிங்க் கலர் டிசைன் கீழேயும் குட்டியாக தெரியுது, அது அவ்வளோ ஆக்வர்டாக தெரியாது. கீழே வந்து பார்டர் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட அது அவ்வளோவா தெரியாது. டிசைன் வந்து ரொம்ப மாதிரி சென்டரில் கர்வ்டாக வர மாதிரி இருக்கும், நம்ம இந்த ரெயின்போஸ் வர மாதிரி இருக்கும். அதனால் நல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேலே கீழே அன்இவன் பார்டர் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை பேனல் குர்த்தி வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அது வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ளீட்டட் டைப் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் ரெடி பண்ணிக்கணும்னு சொன்னால் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.